கல் தோன்றா முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி. தமிழ்லேருந்து பிரிந்து வந்தது தான் 5 மொழி. தமிழ் மொழிலேருந்து வந்தது தான் கன்னடம். இப்போ நம்ம கேஜிஎஃப்ல அங்கே சப்போர்ட் பண்ணுறது இல்லையா? மன்னிப்பு கேட்க வேண்டாம். என்ன பொறுத்தவரைக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். இது வந்து ஜஸ்ட் பாப்புலாரிட்டி கெயின் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் எந்த நடிகரும் வரல. நீங்கள் சகோதரனுக்கு ஒரு பிரச்சனைனா ஏன் வர மாட்டாரு எனக்கு தெரியல. ரஜினி சார் அவங்க தமிழுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. நான் பெங்களூர்ல இருந்திருக்கேன் ஆல்ரெடி. போராடுறான்ல அவன் முட்டாளுங்க. அந்த முட்டாளுங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஹேட்ஸ் ஆஃப் கமலுக்கு சல்யூட் அடிக்கிறேன். ஐ சப்போர்ட் ஆல்வேஸ் தமிழ். நம்மளுக்கு இங்கேருந்து தான் உங்களுக்கு நம்ம வந்து கரண்ட்டே வந்து அனுப்புகிறோம். ஸ்டாப் பண்ணிடலாமா? Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சார், தக் லைஃப் வந்து இப்போ வந்து கர்நாடகாவில் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐ சப்போர்ட் ஆல்வேஸ் தமிழ். இல்லைங்க, அது கரெக்ட்லாம் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து சொல்லிட்டாரு. இது வந்து மொழியை பிரிக்காம படமா பார்க்கலாம். இப்போ எல்லாருமே ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி மாதிரி பண்ணுற மாதிரி இதுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக கூட இருக்கலாம். ஸோ அது தெரியல. கமலஹாசன் பண்ணது சரி. அவங்க தமிழுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. நான் பெங்களூர்ல இருந்திருக்கேன் ஆல்ரெடி. கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டியதே கிடையாது. இவங்க வந்து இது இப்போ மட்டும் இல்லை, அப்பத்துலேருந்தே இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு தமிழ் பத்தில் ஏதாவது ஒன்று வந்து சொன்னால் போதும், உடனே அவங்க வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிடுறாங்க. நீ நான் ஒன்றுடான்னு சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆகிட போகிறோம்? கன்னடாவில் படம் ரிலீஸ் ஆகணும் பரவாயில்ல. இதில் இன்னொரு வருத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம இதில் விஜயகாந்தை மிஸ் பண்ணிட்டோம். அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தார்னா இதுக்கு அவர் எடுத்திருக்கிற ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இல்லைங்க, அது கரெக்ட்லாம் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து சொல்லிட்டாரு. இது வந்து மொழியை எடுத்துகிட்டு வந்து திரைப்படத்தில் திணிக்கிறாங்க. மொழியை பொறுத்த மட்டும் அது ஒரு தனிப்பட்ட ஒருத்தவங்களோட கருத்து சம்மந்தப்பட்டது இருக்கும். கர்நாடகாவில் வந்து அது கன்னட மொழி பெருசாக இருக்கும். நம்ம தமிழர்கள் பேசுகிறோம், தமிழ் மொழி பெருசாக இருக்கும். இப்போ இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அபிப்பிராயங்கள். படம் இருக்கிறப்ப இட்ஸ் யூனிவர்சல். இந்த படம் பேரே வந்து படத்தில் உள்ள பாட்டே சொல்லுது, விண்வெளி நாயகன். இட்ஸ் யூனிவர்சல், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதனால் வந்து இதை வந்து மொழியை பிரிக்காமல் படமாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டாரி, ஒரு பியூட்டிஃபுல் ஒரு திங்கிங்கோட போனோமா நல்லாயிருக்கும். பட் இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆக்டர்ஸ் வந்து கமல் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னும் பெருசாக யாரும் குரல் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு ரஜினி சார்லாம் பெரியலாம் இருந்திருக்காங்க. கமல் சார் அந்த காலத்தில் 2 பேரும் ஒன்றா நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தனித்தனியாக நடிகன்னு ஐடியா கொடுத்தது கமலா சார் தான். இன்னைக்கு ரஜினி சார் வந்திருக்காருன்னா கமல் சார் அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அவர் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு நிறைய இதில் சொல்கிறாரு. அவர் என் சகோதரன் மாதிரி. நீங்கள் சகோதரனுக்கு ஒரு பிரச்சனைனா ஏன் வர மாட்டாரு எனக்கு தெரியல. ரஜினி சார் ஹிஸ்டாரிக்கலி அது கரெக்டுன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு அதோட பேஸ் தெரியாது. பட் ஹி ஜஸ்ட் செட் அதுலேருந்து தானே வந்தது. அதனால வி ஆர் லைக் பாய் பெஹன் மாதிரி தான், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. இது இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆக்கணும்னு எனக்கு தோணலை. ஆர் இப்போ எல்லாருமே ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி மாதிரி பண்ணுற மாதிரி இதுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக கூட இருக்கலாம். ஸோ அது தெரியல. பட் ஐ எம் an ardent கமல் ஃபேன். ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். எப்போ 5th வரும், எப்போ படம் ரிலீஸ் ஆகும் பார்க்கணுன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஐ எம் ஹாப்பி. somehow or the other people keep talking about thug life, so that is really good. கர்நாடகாவில் வந்து தக் லைஃப் பேன் பண்ணுறாங்க இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரியா இல்லை தவறா? கமல் சார் செஞ்சது தப்பு இல்லை, சரிதாங்க. அவங்க வந்து கர்நாடகத்தில் வந்து கேஜிஎஃப் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து அவர் வந்து இனத்தை வந்து இப்போ கேவலப்படுத்தலை, தமிழை தூக்கி வச்சிருக்காரு, அவ்வளோதான். கமலஹாசன் பண்ணது சரி. கமலுக்கு தான் தமிழ்நாட்டு ஆதரவு எல்லாமே. சரி, இப்போ கர்நாடகா மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கமல் சாருக்கு? ஏன்னா விஸ்வரூபம் டைம்லயே ரொம்ப தமிழுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. நான் பெங்களூர்ல இருந்திருக்கேன் ஆல்ரெடி. மெஜஸ்டிக்னு ஒரு ஏரியாவில் இருந்திருக்கேன். அவங்க சின்ன விஷயத்துக்கு அவங்களோட போலீஸாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களோட எப்படி சொல்கிறது, உள்ளூர்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க லாங்குவேஜ் ஒரு ரேசிசம் இருக்குங்க. நாங்கள் வந்து ஐ ஃபேஸ்டு, ஓகேங்களா? ஸோ அதனால சொல்கிறேன். இதில் எல்லா மாரி கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது இது ஒரு வெறுப்பாக பார்க்குறவங்களுக்கு அது வெறுப்பாக தான் இருக்கும். அதை நம்ம வந்து அது தடங்கல் பண்ண முடியாது. அதை மீறி தான் திரைப்படம் போகணும்னு என்னோட கருத்து. இப்போ நம்ம கேஜிஎஃப்ல அங்கே சப்போர்ட் பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி தான். அது நியாயம் தான், அவர் செஞ்சது நியாயம் தான், அதில் எந்த தப்பும் கிடையாது. கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டியதே கிடையாது. என்ன பேசினாருங்க அவர்? இதை தானே பேசினாரு. இல்லை என்ன இதை பற்றி நீங்கள் இது பண்ண தப்பு. கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அவர் கமல்ஹாசன் சார் வந்து சொன்னது வந்து தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்தது, அதனால் நம்ம எல்லாம் ஒன்றுன்னாரு. அது தப்பு கிடையாது. அவனுங்க இனம் தெரியாதவனுங்க ஏதோ ஒரு அரசியலுக்காக இது பேசிட்டு தான் இருக்கானுங்க. அவனுக்கு அதை பற்றி தெரியாதனால அவனுக்கு அந்த மாதிரி சொல்கிறானுங்க.
நீ நானும் ஒன்றுடான்னு சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆகிட போகிறோம். அது ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். படங்கள் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணணும். அவங்க இதை எப்படி சொல்கிறது, இதுக்கு போராடுறாங்களே அவங்க முட்டாளுங்க. அந்த முட்டாளுங்களுக்கு என்ன தெரியும் வரலாறு? தமிழ்லேருந்து பிரிந்து வந்தது தான் 5 மொழி. அதில் ஒரு மொழி அந்த கன்னட மொழி. அதில் சொன்னது தப்பு கிடையாது. அதனால் அவனுங்க அது செய்கிற தவறு தான். தமிழ் மொழி தான் ஃபஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் வந்து தான் மற்ற மொழிலாம். ஏன்னா மற்ற நாடுகளில் சீனா நிறைய நாடுகள் தமிழ் மொழியை தான் சொல்கிறாங்க, அவங்களோட அலுவல் மொழியாக வச்சுருக்காங்க. தமிழ் மொழிலேருந்து வந்தது தான் கன்னடம். அது யாரும் இது சொன்ன அவர் மன்னிப்பு கேட்குறதுலாம் அவர் மன்னிப்பு கேட்கவே தேவையில்லை, உண்மையாக தானே சொல்லியிருக்காரு. அது எப்படி இது பண்ண முடியும்? அவங்க ஒவ்வொருலேயும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகணும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் நல்லா வரட்டும். கமலஹாசன் சொன்னது உண்மையாக தான் சொன்னார். ஓகே. கல் தோன்றா முன் தோன்றி மூத்த குடி எங்கள் தமிழ் குடி. ஓகேங்களா? தமிழ் உலக மொழியிலேயே 5 மொழி தான் பழையமான மொழி. எனக்கு தெரிஞ்சு இப்ரு அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க அந்த மொழி, அதெல்லாம் தமிழ் வரிசையில் 1. 2வது ஆதாம் ஏவாள், இந்த முஸ்லீம் சகோதரர்கள்லாம் தெரியும், ஆதாம் ஏவாளை படைக்கப்பட்டதே தமிழ்லன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் பேசுனது ரைட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவர் பேசுனது எந்த தவறும் கிடையாது. மன்னிப்பு கேட்காம இருக்கிறது நம்ம தமிழ்ன்றதில் நம்ம பெருமைப்படலாம். ஓகேங்களா? இதில் இன்னொரு வருத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம இதில் விஜயகாந்தை மிஸ் பண்ணிட்டோம். அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தார்னா இதுக்கு அவர் எடுத்துருக்கிற ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற எல்லா ஸ்டார் வேல்யூவும் அவங்க பேசிக் பார்க்குறாங்க. படத்தில் நல்ல மாதிரி நடிக்கிறாங்களே தவிர நம்மளை தமிழ் உசு பேத்துறாங்க தவிர, ஆனால் பிரச்சனை வரும்போது அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். கரெக்ட். எந்த நடிகரும் வரல. நம்ம முதல்ல ரஜினி தான் சொல்லுவோம். ஓகேங்க, இப்போ ரஜினியை நம்ம சொல்லுவோம், நான் ரஜினியை நான் சொல்லுவேன். மற்ற நடிகர்லாம் என்ன ஆனாங்க, எல்லாமே அவங்களோட சுயநலம் தான். கமல் சொன்னதுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் கமலுக்கு சல்யூட் அடிக்கிறேன். தமிழ் தான் மெயின். ஓகேங்களா? அது தமிழ் வந்து மூத்த மொழி. அந்த நீதிபதி சொல்கிறாரு, ஒரு வரலாற்று ஆசிரியராக தயவுது அந்த நீதிபதிலாம் தயவுசெய்து அவங்க வரலாற்றை படிங்க. நீங்கள் சட்டத்தை படிச்சிருக்கீங்க நீதிபதி, அவங்கள நான் குறை சொல்லலை. ஆனால் ஹிஸ்ட்ரியை படிங்க. ஆனால் தமிழ் திரையுலகம் விஜயகாந்த் இல்லாமல் இப்போ வருத்தப்படுது. தலைவர் இருக்கார் தமிழ்நாட்டில், தங்க சினிமா சார்பு தலைவர் இருப்பார். தலைவர் ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லையே. ஸோ இது ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் ஃபார் கமலஹாசன். அது விஜயகாந்த் இல்லைன்றது நாங்கள் வருத்தப்படுறோம். சங்க தலைவர் அவர் இருந்தாருன்னா அதோடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்குன்றது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். சக நடிகர்கள் வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லையே. அவங்கள மட்டும் அவங்க படத்தில் மட்டும் என்ன நடிக்கிறாங்க, பயங்கரமாக நடிக்கிறாங்க. ஆனால் வெளியுலகத்தில் எல்லாம் சுயநலம். ஸோ இனிமேல் நீங்கள் சினி ஃபீல்டை வந்தால் கூட யாரும் நம்ப போகிறது கிடையாது. நீ அந்த காலம்லாம் மாறி போச்சு. இன்றைக்கி படிக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ்லாம், நீங்கள் என்னென்ன சேட்டப் பண்ணுறீங்க எல்லாத்தையும் பார்த்துருந்தாங்கிறாங்க, வீடியோலேருந்து பார்த்துருந்தாங்கிறாங்க. இனி அது காலம் வந்து உங்களுக்கான காலம் இனி கிடையாது. இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சினிமா உள்ளவங்க இதோட முடிஞ்சது. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க தக் லைஃப் பார்க்க? டிக்கெட் கிடைக்காத அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கும். டிக்கெட் கிடைக்க மாட்டேது. ஓகே. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். எஸ்பெஷலி ஏஆர் ரஹ்மான், கொம்பு மணிரத்னம் அண்ட் ஆல்சோ கமல்ஹாசன். ரொம்ப நல்லா வந்திருக்கு பாடல்கள்லாம், அதுக்குன்னு பார்க்கணும். So excited. Okay. Because I really love A.R. Rahman music. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் படம்லாம் வந்து. அவர் இந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் மலேசியாவிலேருந்து வச்சு நான் டுமாரோ மார்னிங்கே நான் கிளம்புறேன். என்னால் பார்க்கறதுக்கு கூட டைம் இல்லாமல் போயிடுச்சு. கட்டாயம் மலேசியாவுக்கு வந்தால் நான் கட்டாயம் பார்ப்பேன் படம். எங்கள் ஊரில் வந்து நல்லா எல்லாமே தான் பார்ப்போம். ஓகே. தமிழ் தான் முக்கியத்துவமே கொடுப்போம். ஏன்னா நாங்கள் தமிழ் தான் எல்லாம் தான் வந்திருக்கு. மன்னிப்பு கேட்க வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஏன்னா தமிழ்லேருந்து தான் அது கன்னடம்லாம் போச்சு. மொழி அம்மாவா இல்லையா? தெலுங்கு கன்னடம் அதெல்லாம் வந்து தமிழ்லேருந்து அதுக்கு பிறகு போயிருக்குது. சரி, ஆனால் அந்த விஸ்வரூபம் டைம்லலாம் கர்நாடக மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கல்ல. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட்டே பண்ணல. அதில் இப்போ அப்போ இருந்த லீடர்ஸ் வேறு, இப்போ இருக்க லீடர்ஸ் வேறு. அதான் இப்போ நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டாங்க. இவங்க வந்து இது இப்போ மட்டும் இல்லை, அப்பத்துலேருந்தே இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு தமிழ் பத்தில் ஏதாவது ஒன்று வந்து சொன்னால் போதும், உடனே அவங்க வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிடுறாங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி ஏன் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு தெரில. ஏன்னா அவங்களதும் படம் இங்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களது இண்டஸ்ட்ரி இல்லாமல் சிஎம்மு கோர்ட்டு, அதாவது எப்படின்னா ஒரு சாதாரண ஒரு இதுக்கு கிட்டத்தட்ட கோர்ட் வரைக்கும் வந்து போனதான் இங்கே இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன். கோர்ட்டில் வந்து கேஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிஎம் வந்து பேசுகிறாரு, இவ்வளோ வந்து சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆக்டருக்கு ஒரு இது, ஆனால் பட் எந்த ஒரு ஆக்டரும் வந்து சப்போர்ட் பண்ணல. எனக்கு நான் நினைக்கும் போது ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆக்டருக்கு வந்து யாராவது கொஞ்சம் பேராச்சு சரி நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படியா எங்கள்த நீங்கள் வந்து பேன் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய அந்த இப்போ கூட காந்தாராவும் ஒன்று படமும்
அந்த படத்தை நாங்கள் இங்கே வந்து பேன் பண்ணிடுவோம்னு வந்து சொல்லலாம். நம்மளை விட அதாவது நம்மளுக்கு அங்கே வந்து லாஸை விட அவங்களுக்கு தான் இங்கே வந்து லாஸ். இது ஏன் நம்ம இண்டஸ்ட்ரி எதுவுமே வந்து ஸ்டெப் எடுக்கலாம் தான் எனக்கு வந்து தெரியுது. விஸ்வரூபம் டைமில் அப்போவே நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பீங்க. கர்நாடகா பீப்புள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, நீங்கள் எங்கள் கூட வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க. பட் ஏன் இந்த டைம் மட்டும் ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்காங்க? That's what I feel. This is clearly a political gimmicks. இது வந்து ஜஸ்ட் பாப்புலாரிட்டி கெயின் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இப்போ மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் ஜஸ்ட் ஏன்னா இப்போ தலைவர் இந்தியன் 2 வேற கொஞ்சம் அடி வாங்கினதுனால ஸோ இது வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வேண்டி ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. வி ஆர் நாட் வெரி ஷியோர் அபவுட் இட். பட் ஆஸ் சச் திஸ் கமெண்ட் நீட் நாட் கிரியேட் சச் அ பிக் ஹேவாக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஒருவேளை அவங்க இதில் எதனால ஒஃபெண்ட் ஆனாங்க, இது ஒன்றும் அந்த மொழியை பற்றியோ அந்த மக்களை பற்றியோ தப்பாக சொன்ன கருத்தாக எனக்கு தெரியல. மேபி ஐம் தமிழியன், அதனால் எனக்கு அப்படி தோணிருக்கலாம். மேபி தேர் கன்னடிகாஸ், அதனால் அவங்க ஒஃபெண்ட் ஆகிருக்கலாம். ஆல்வேஸ் ஃபீலிங்ஸ், ஒப்பீனியன்ஸ், எவ்ரி திங் டிஃபர். ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு பெர்செப்ஷனே மாறும் பொழுது ஃபீலிங்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் மாறும். ஸோ அவங்க அதை அப்படி எடுத்துகிட்டு இருக்கலாம். பட் இது அவங்க லைட்டாக எடுத்துக்கலான்றது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் இந்த விஸ்வரூபம் டைம்லையுமே வந்து கர்நாடக மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த நேரத்தில் மட்டும் அவருக்கு அப்போ தமிழ்நாட்டில் நெருக்கடியாக இருந்துச்சு இல்லைங்க. விஸ்வரூபம் டைமில் வந்து அவர் ரேஷன் கார்டே எடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ வந்து அவர் வந்து பண்ணுறது வந்து கரெக்டு. அவர் வந்து கன்னடத்தை வந்து இழிவுபடுத்தி பேசலை, தமிழ்லேருந்து பிறந்தது அப்படின்ட்டு இருக்கிறாரு. அது வந்து அது ஒன்றும் அவர் நேற்று வந்து பப்ளிக்காக சொல்லிட்டாரு. டிவியில் வந்து அவரே வந்து நீதிமன்ற தீர்ப்பு போயிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டாரு, நான் வந்து கன்னடத்தை வந்து இழிவுபடுத்த கிடையாது, மொழி பிரச்சனை, அதனால வந்து நான் பேசுனேன், யாரையும் மனசை புண்படுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்காக மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு கேட்கக்கூடாது, அதுதான் தமிழர்களோட விருப்பம். தமிழராக இருந்து சொல்கிறேன் அவ்வளோ. அதான் எங்களுக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் மொழின்ற வரும்போது அவர் மொழிக்காக பேசுனதுனால நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அவங்க வந்து எதிர்க்கிறாங்க, புரியுதுங்களா? பாஜக இப்போ தமிழிசை கூட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொன்னாங்க, அது தவறான ஒன்று தான். ஏன் இதே நாங்கள் கேட்கும் போது அவங்க ஊரை விட்டு போகிறேன்னாரு. அது மாதிரி எல்லாம் ஒன்று தான். எந்த விஷயத்துக்கு அவங்க பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் நம்மளுடைய கடமை. அவங்க என்ன விஷயம் பேசுகிறாரு, என்ன சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றாரு, அவர் சொன்னது கரெக்டு, அதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் விஸ்வரூபத்தில் காட்டின விஷுவல் தவறு, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். புரியுதுங்களா? என்ன அவங்க சொன்ன எது கரெக்டாக சமூகத்துக்கு இது கரெக்டு இது தப்பு அப்படின்றது அவங்க சொல்கிறது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசுகிறதுக்கு தப்பு. இப்போ அவங்களுக்கு அது தவறுன்றாங்க, ஆனால் அது உண்மையிலே வர்ற ரீதியாக உண்மை. அதுக்கு நம்ம குரல் கொடுக்குறோம். விஸ்வரூபத்தில் காட்டுற காட்சிகள் பாதி பொய்யானது, அது தவறுன்றதுக்கு நாங்கள் காட்டினோம். அவங்க அது ஆமாம் உண்மை தான் அப்படின்ட்டு அவங்க காட்டுறாங்க. எல்லாம் அரசியலுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏங்க அது அப்படி இல்லைங்க, அது இப்போத்துலேருந்து இல்லை, எப்போத்துலேருந்தும் இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு சின்னதாக அவங்கள பற்றி வந்து சொல்லிட்டா போதும் ஃபுல்லாக வந்து அதாவது இது ஒரு சாதாரண வந்து மொழியை பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அரசியலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதான் அவங்க என்ன வந்து சொல்கிறாங்க, தமிழ் மொழியோட ஏன் எங்களதை வந்து ஒப்பிட்டு எங்களதை வந்து அசிங்கப்படுத்துறேன்னாங்க. அப்படின்னா தமிழ் மொழி என்ன அவ்வளோ வந்து கேவலமா? நீங்களே வந்து சொல்லுங்கள். அதாவது அவன் வந்து என்ன சொல்கிறான், எங்கள் இதுதான் வந்து சூப்பரு, எங்களை வந்து சேர்க்காதீங்கன்றா. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து தான் உங்களுக்கு நம்ம வந்து கரண்ட்டே வந்து அனுப்புகிறோம். ஸ்டாப் பண்ணிடலாமா சொல்லுங்கள்? நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஐடிலாம் ஃபுல்லாக வந்து நம்ம ஆளுங்க அங்கே வந்து போய் தான் நல்லா வந்து டெவலப் ஆகுது. இது சாதாரண ஒரு இதில் வந்து அவர் வந்து உண்மையாக வந்து சொன்னதை போயிட்டு இவங்க இந்த மாதிரி வந்து பண்ணுது. அதான் அரசியல் இது ஃபுல்லாக கர்நாடகா அமைப்பு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்து வந்து செய்கிறாங்கன்னு எனக்கு என்னமோ தோணும். அந்த டைம் இருந்த அரசியல்வாதிகள் வேற, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் வேற. இப்போ அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் ஓரளவுக்கு அது நேர்மையாக இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்க சுயநலத்தில் போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இது அந்த மாதிரி இருக்கு. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.